அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நசீஹத் நம்பர் 2, இரண்டாவது நசீஹத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய தலைப்பு இரையச்சம். இரையச்சம் அப்படிங்கிறதுக்கு அரபுல என்ன சொல்லுவோம்? தக்வா. தக்வா என்றால் இரையச்சம். சரியா? இப்போ ரசூல் நபி அவர்களுடைய வார்த்தையை கொண்டு நம்ம ஆரம்பிச்சு இன்ஷா அல்லாஹ் அதனுடைய விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். கவனிங்க. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பயணம் செய்ய விரும்புகிறேன். என்னுடைய பயணத்திற்கு வழித்துணை சாதனமாக, அதாவது கட்டு சாதமாக இருக்க ஏதாவது வழித்துணையாக இருக்குமாறு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உமக்கு இரையச்சத்தை, அதாவது தக்வா என்னும் இரையச்சத்தை வழித்துணையாக வழங்குவானாக என துஆ செய்தார்கள். அதற்கு அந்த மனிதர், இன்னும் அதிகமாக எனக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ் உமது பாவங்களை மன்னிப்பானாக என்று துஆ செய்தார்கள். அதற்கு அந்த மனிதர், எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இன்னும் அதிகமாக எனக்கு துஆ செய்யுங்கள் என்று கூறினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பயணத்தில் எங்கிருந்தாலும் நல்லதையே அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்குவானாக என துஆ செய்து அனுப்பி வைத்தார்கள். அற்புதமான ஹதீஸ்பா, மாஷா அல்லாஹ். இதுல நம்ம கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்துல வந்து துஆ செய்யுமாறு கேட்கிறாங்க. அவங்க எதுக்கு துஆ செய்யுமாறு கேட்குறாங்கன்னா, ஒரு பயணத்துக்கு போறாங்க. இப்போ நாமளுமே ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு ஊருக்கு போனாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய தாய் தந்தையர் இடத்துல, யார் வீட்டில் இருக்காங்களோ அவங்க இடத்துல நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஷால்லா நம்ம போவோம். அப்படிதானே நம்ம இது பண்ணி போவோம். ஒரு அழகான ஒரு பழக்கமும் கூட. அது ரொம்ப முக்கியமானது பயணத்தில். எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் உம்ரா செய்யறதுக்காக போயிருக்கிறாங்க. யார்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி முக்கியமான சில சஹாபாக்கள் போகும்பொழுது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உமர் அவர்களே, உங்களின் சகோதரனான எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள். கேட்குறவங்க ரசூலுல்லாஹ். யார்கிட்ட கேட்குறாங்க? உமர் இடத்துல, உங்களுடைய சகோதரனான எனக்கு நீங்கள் துஆ செய்யுங்கள் அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்பொழுதுல இருந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்கள், உம்ராவுக்கு போகக்கூடியவங்க, ஏன் பயணத்தில் போகக்கூடியவர்களிடத்துல நாம துஆ செய்யுங்கன்ட்டும் கேட்கலாம். அதே போல நாம பயணத்துக்கு போனாலும் நாம என்ன செய்யலாம்? வீட்டில் உள்ளவர்களிடத்துல துஆ செய்யுங்கள் என்று கேட்பது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் அந்த பயணிக்கு என்ன துஆ செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தா, முதல் துஆ தக்வா. யா அல்லாஹ், இந்த மனிதருக்கு இரையச்சத்தை கொடு. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா பயணத்துல நமக்கு இரையச்சம் கண்டிப்பா வேணும். நமக்கெல்லாம் தெரியும், ஒரு இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு அந்நிய ஆணோ ஒரு அந்நிய பெண்ணோ பயணத்தில் ஒன்றாக போகக்கூடாது. அதே போல ஒரு பெண் தனியாக என்ன செய்யக்கூடாது? பயணம் போகக்கூடாது. என்னன்னா, இரண்டாவதாக ஷைத்தான் இருப்பானா. அதே இது அஜமி, அதாவது அந்நிய ஆணோடு நம்ம பயணம் செய்தோமே ஆனால் மூன்றாவதாக ஷைத்தான் இருப்பான். ஆக மொத்தம் நம்மளுடைய பெற்றோர்களோடு, நம்மளுடைய உறவுகளோடு, தாய் தந்தை சகோதரன், இப்படியான உறவுகளோடு பயணம் செய்யணும். அந்த பயணத்தில் கட்டாயமாக ஷைத்தான் என்ன செய்வான்? நம்மளோடு இருப்பான். அந்த ஷைத்தானை விரட்டி அடிக்கிறதுக்கு நமக்கு இரையச்சம் தேவை. ஏன்னா பயணத்தில் பல தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா சொகுசு பேருந்துன்னு சொல்லிட்டு ஸ்லீப்பிங் கோச் கொடுத்துருக்காங்க. என்ன உட்கார்ந்துட்டு அமர்ந்து கொண்டு போகக்கூடிய, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான சூழ்நிலைகளை இப்போ போய்கிட்டு இருக்குது. நீங்கள் அதை பற்றிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது, அதால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் இதெல்லாம். இப்போ எங்கிருந்தோ ஒரு பெண் என்ன செய்கிறாங்க, அந்த ஸ்லீப்பிங் கோச்சில் ஏறுறாங்க. படுக்கை அறை கொண்ட ஒரு பஸ்ஸில் ஏறுறாங்கன்னு நினச்சிப்போ. அதே இது புக் பண்ணியிருப்பாங்க. சீட்டு, யார் சீட்டு, எந்த சீட்டு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. பக்கத்தில் இருக்கக்கூடிய பேசஞ்சர், அதாவது பக்கத்தில் நம்மளோட பயணிக்கக்கூடியவங்க ஆணா பெண்ணா எதுவுமே தெரியாது. புக் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எங்கோ ஒரு ஆண் எங்கோ ஒரு பெண், ரெண்டு பேரும் என்ன செய்வாங்க? ஒன்றாக பயணிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்குது. மகாதல்லா. அந்த நேரத்தில் சில நல்ல இஸ்லாமிய பெண்களாக இருந்தாலும் சரி, மாற்று மதத்தார்கள் கூட நல்ல சாலிஹான பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்படியான பெண்கள் என்ன செய்வாங்க? அந்த கண்டக்டர் டிரைவர் இடத்துல, எனக்கு வந்து இந்த சீட்டை மாற்றி கொடுங்களேன், இப்படி ஒரு ஆண் வந்து பயணிக்கிறாங்க, ஒரு பெண் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அதே இது அல்ஹம்துலில்லாஹ், இது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி இப்படி தவறான விஷயங்களோடு போகிற வரைக்கும் நல்ல பேச்சு துணைக்கு இருக்கலாம், நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் இப்பொழுது ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அதல்ல. அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த பயணத்தில் இருக்கும்பொழுது கண்டிப்பாக நமக்கு என்ன தேவை? இரையச்சம் நமக்கு தேவை.
அந்த மனிதருக்கு அழகான அற்புதமான பொருத்தமான துவாவை அல்லாஹுடைய தூதர் கேட்டிருக்கிறார். யா அல்லாஹ் இவருக்கு அதிகமாக இறையச்சத்தை கொடு. அதிலே அந்த மனிதர் கேட்ட கேள்வி நீங்க கவனிச்சிங்களா? கட்டு சாதமாக, அதெல்லாம் என்ன அர்த்தம்? கட்டு சாதம்னா பாத்தீங்கன்னா வழித்துணை சாதனமாக நான் எதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத கேட்கிறாங்க. நீங்க வழித்துணை சாதகமாக என்ன செய்யுங்க? இறையச்சத்தை எடுத்து செல்லுங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா நம்ம பேக்கிங் பயங்கரமா பண்ணுவோம். ஒரு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னா உணவு இருக்கும், அப்புறம் டேப்லெட்ஸ் எடுத்து வச்சிருப்போம், ட்ரெஸ் எடுத்து வச்சிருப்போம், என்னென்ன வசதியா இருக்கணுமோ. ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பில்லோ எல்லாம் ஊதி என்ன செய்வாங்க? பில்லோ சரியா? பில்லோ சரி, பில்லோ என்ன செய்வாங்க? அந்த ஏர் பில்லோ அதை ஊதி என்ன செஞ்சுக்கிடுவாங்க? வச்சுக்கிடுவாங்க. பெட்ஷீட்டு என்ன லாங் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அந்த இதெல்லாம் இது பண்ணி நமக்கு இதை விட இறையச்சத்தை கட்டு சாதமாக ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது ஒன்று, இறையச்சம் நமக்கு வேணும் பயணத்துல. ரெண்டாவது, அந்த மனிதர் கேட்டதை பார்த்தீங்களா? அல்லாஹுடைய தூதரை இன்னும் எனக்கு அதிகமாக துவா செய்யுங்களேன். ஏன்னா அல்லாஹுடைய தூதருடைய துவா கிடைக்கணுமா? சுபஹானல்லாஹ், எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கண்டிப்பாக வேணும்ல. அந்த மனிதர் இன்னும் அந்த இதை பயன்படுத்திக்கிறாங்க. ரெண்டாவது, அல்லாஹுடைய தூதர் துவா செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு. இது நமக்கு ஒரு அழகான பழக்கம்ப்பா. நம்ம ட்ராவல் பண்ணும்போது சாங் கேட்பாங்க நிறைய பேர், எனக்கு யார் வீடியோ பார்ப்பாங்க, இல்லை வேடிக்கை பார்ப்பாங்க, இல்லை ஒரு சில பேர் தூங்கிடுவாங்க. என்ன ஆமாம், எனக்குலாம் பயங்கரமாக தூக்கம். ஆமாம், ரொம்ப உட்காந்துட்டோம்னா அப்படியே அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வாகியாக தான். ஆமாம், இறங்கும் போது தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எழுந்துட்டோமோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு அப்படி இருக்கும். ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம். ஆனால் முடிந்த வரை தூங்குறது சிறந்தது தான். அது பாட்டு கேட்கறத விட மற்றதை இது பண்ணுறத விட தூங்குறது அல்ஹம்துலில்லாஹ் நல்ல பழக்கம் தான். அதை விட இன்ஷா அல்லாஹ் நாம துஆ செய்யணும். ஏன்னா அல்லாஹுடைய தூதர் 3 பேருடைய துஆவை உடனடியாக அல்லாஹ் கபூல் செஞ்சுக்கிடுவான். ஒன்று, பயணிகளின் துஆ. இரண்டாவது, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகள் பெற்றோர்களுக்காகவும் செய்யக்கூடிய துஆ. மூன்றாவது, நோயாளிகள் செய்கின்ற துஆ. இந்த 3 துஆவும் அல்லாஹு தாலா எந்த ஒரு திரையும் தடுப்பும் இல்லாம உடனடியாக கபூல் செஞ்சுக்கிடுவானா. பயணம் என்பது எந்த அளவுக்கு அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, பயணம் என்பது நரகத்தின் ஒரு துண்டுன்னு சொல்லுவாங்க. கஷ்டம் தானே, இதுக்கெல்லாம் அப்படியே உட்காந்தோடனே வாமிட் வந்துடும், தலைவலி வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில நேரம்லாம். அதுவும் லாங் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் சொல்ல மாட்டேன், அங்கே இருந்து வேலூர் நான் ஓதின இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும். குடல் அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அப்படிதான் இருக்கும். அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுலேயும் கண்டிப்பாக நோஸ் பீஸை எடுத்துடவே கூடாது. அது ரொம்ப ஷர்ட்டோட தான் எங்களை அனுப்புவாங்க. வர இது பண்ணி நோஸ் பீஸ் எல்லாம் போட்டு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஷால் அப்படி தான் சுற்றணும். இதை விட ஒரு மடங்கு இருக்கும் அது அந்த ஷால் ஃபுல்லாக என்ன செய்யணும், சுற்றி நோஸ் பீஸ் போட்டு அப்படி தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அல்ஹம்துலில்லாஹ் அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எப்படா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நரகத்தின் ஒரு துண்டு, கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால. சரி, இந்த நேரத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் துஆ கேட்கும் பொழுது நம்மளுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். அப்போ அந்த மனிதருக்கு அல்லாஹுடைய தூதர் தான் துஆ செய்கிறாங்க, யா அல்லாஹ் இவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. மூன்றாவது துஆ தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அந்த மனிதர் 3வது முறையாக கேட்குறாங்க, அல்லாஹுடைய தூதரே கொஞ்சம் நீங்கள் அதிகப்படுத்துங்களேன், இன்னும் அதிகமாக எனக்கு துஆ கேட்கக்கூடாதா? இதில் ஒரு வார்த்தையை கவனிச்சிங்களா? தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். என்ன புரியுது இதில்? என்ன அப்படின்னா, ரசூலுல்லாஹ்வை தாயை விட நம்ம நேசிக்கணுமா, தந்தையை விட நம்ம என்ன செய்யணும், நேசிக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? தாயும் தந்தையும் விட உங்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அந்த காலத்தில் இந்த மாதிரியான வார்த்தைகள் அதிகமாக புழக்கத்தில் உண்டு. சரியா? சரி, ஹை. அப்போ இந்த வார்த்தையை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்விடத்தில் இன்னும் துஆ செய்ய சொல்கிறாங்க. கடைசியாக அவங்க செஞ்ச துஆ தான் ரொம்ப அற்புதமானது. பயணத்தில் எங்கிருந்தாலும் நல்லதையே அல்லாஹ் உனக்கு எளிதாக்கி கொடுக்கட்டும். நல்லதை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இப்போ திடீர் விபத்துகளை பார்க்குறோம், ஏதாவது ஒரு இடர்பாடுகளை நம்ம பார்க்குறோம், இதுலெல்லாம் அல்லாஹ் உன்னை பாதுகாத்து நல்லதை உனக்கு எளிதாக்கி கொடுக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நீ எந்த நோக்கத்திற்காக பயணம் செய்கிறியோ அந்த பயணத்தினுடைய நோக்கத்தை அல்லாஹ் நல்லதாக்கி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்கு 3 முக்கிய துஆக்களை செய்கிறார். அதில் இந்த ஹதீஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன? பயணத்தில் போகும் பொழுதும் சரி, தனியாக இருக்கும் பொழுதும் சரி, கூட்டாக இருக்கும் பொழுதும் சரி, இரவிலோ பகலிலோ எந்த நேரத்திலும்
இரையச்சம் நமக்கு ஒரு கட்டு சாதமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நினைவுபடுத்துறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த தக்வா என்கின்ற இரையச்சம் எதுல இருக்கணும் தெரியுமா? எங்க இருக்கணும் தெரியுமா? தக்வா எங்க இருக்கணும்? மாஷா அல்லாஹ், தபாரக்கல்லாஹு இல்மா. உள்ளத்தில் இருக்க வேண்டும். தக்வா என்பது ஆடையிலோ பர்தாவிலோ தாடியிலோ தொப்பியிலோ கிடையாது. தக்வா என்பது உள்ளத்துல இருக்கணும். உள்ளத்துல பயம் இருந்தா வெளி தோற்றமும் நமக்கு ஒழுக்கமானதாக அழகாக மாறிடும். அதே போல உள்ளத்துல பயம் இருந்தா உள்ளத்துல எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ நமக்கு என்ன செய்யாது, ஏற்படாது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அடிக்கடி தன்னுடைய இதயத்தை சுட்டி காட்டி அத்தக்வாஹா ஹுனா அத்தக்வாஹா ஹுனா அத்தக்வாஹா ஹுனா, இரையச்சம் என்பது இங்கே உள்ளது இங்கே உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அடிக்கடி சொல்லி கொடுப்பாங்களா சஹாபாக்கள். அதனால இன்ஷா அல்லாஹ் இந்த இரையச்சத்தை நம்மளுடைய உள்ளத்துல வாங்கி எங்கிருந்த போதிலும் அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த இரண்டாவது நசீஹத் நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான பாடம். வல்ல ரஹ்மான் நமக்கு இரையச்சத்தை அதிகப்படுத்தி தருவானாக.